ஹலோ கைஸ், அதாவது இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா வந்து பார்த்திங்கன்னா, நம்ம கில்டுக்கு ஆள் சேர்க்கறது வந்து உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். கில்டுக்கு வர்றதுன்னா வந்துடுங்க, யூஐடி கமெண்ட் பண்ணுங்க நான் சொல்லி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதோட பார்ட் 2 மாதிரி இந்த வீடியோ வந்து வச்சுக்கோங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கில்டு வார் வந்து இப்போ கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஏற்றிட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் டாப் 1 இல்லை டாப் 2 இல்லை டாப் 3ன்னு கூட வச்சுங்களேன். அதை அடிக்கிறதுக்கு வரைக்கும் நம்ம கில்டு வந்து ஓயக்கூடாது. அதுக்காக வந்து என்னென்னா, நம்ம கில்டில் இருக்க 13 பேர் இருக்கோம். இப்போதைக்கு 30 பேர் வரைக்கும் சேர்க்கலாம். இன்னும் ஒரு 13 பேர், இன்னும் ஒரு 15 பேர் தேவைப்படுது. உங்களுக்கு யாருக்காவது எங்கள் கில்டுக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கணும்னு ஆசை இருந்தால் சொல்லிடுங்க. நாங்கள் வந்து உங்களை எங்கள் கில்டில் ஒரு அசிங்கமாகி போச்சு குமார் ஜாயின் பண்ணிக்கிறோம். அதுபோக வந்து வாரத்தில் ஒரு நாள், அதாவது வாரத்தில் 3 நாள் கில்டு வார் மட்டும் விளாண்டா போதும், சரியா? நான் வந்து உங்களை மற்ற கில்டில் மாதிரி அதுக்கு போன ஸ்போர்ட்ஸ் அதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு தேவை வாரத்தில் 3 நாள் மட்டும் கில்டு வாரில் ஒரு 50 பாயிண்ட் மட்டும் ஏற்றினா போதும். சும்மா நீங்கள் வந்து விளாட்றவருக்கு வந்து பேக்கப்பராக இருக்கலாம். பேக்கப்பில் நீங்களே கூட அட்டாக் ஆடி இன்னொருத்தர் பேக்கப்பாக வச்சுட்டு என்னமோ பண்ணுங்கள். ஆனால் வந்து வாரத்தில் 3 நாள் மட்டும் கில்டு வார் கண்டிப்பாக விளாண்டாகணும். ஏன்னா வந்து நம்ம கில்டு வந்து கிட்டத்தட்ட தமிழ்நாட்டு ரீஜனுக்குள்ளே போகணுன்னு வந்து கொஞ்சம் ஒரு சின்ன ஆசையில் தான் வந்து நம்ம கிட்டத்தட்ட வந்து இப்போ 4 வாரமாக ஏற்றிக்கிட்டு இருக்கோம். இந்த 4 வாரத்தில் கிட்டத்தட்ட வந்து 4 வாரத்தில் வந்து 1450 பாயிண்ட் ஏற்றிருக்கோம். அது பார்த்தா 1500 பாயிண்ட்னு வச்சுக்கங்களேன். 1500 பாயிண்ட் ஏற்றிருக்கோம் நம்ம ஏகே கில்டு வந்து, சரியா? அது போக வந்து இது வந்து இப்போ 3வது லெவலில் தான் இருக்குது நம்ம கில்டு. 4வது லெவல் போகிறதுக்காக வந்து கொஞ்சம் ஒரு அடி ஏற்றிக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து 28,000 பாயிண்டில் இருக்குதுன்னு ஒரு 7,000 பாயிண்ட் ஏற்றினா அது கூட நாங்கள் பார்த்துக்குறோம். ஆனால் வந்து வாரத்தில் 3 நாள் மட்டும் கில்டு வார் கண்டிப்பாக விளாண்டாகணும். கில்டு வார் நான் விளையாடுவோம் ப்ரோ, இல்லை விளாட்றவருக்கு நான் பேக்கப்பராக இருக்குன்னு இருந்தீங்கன்னா நீங்கள் மறக்காமல் நம்ம கில்டில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் உங்களை நமக்கு கில்டோட ஐடி வந்து கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணிக்கிறேன். மறக்காமல் எல்லாம் செக் பண்ணி பாருங்கள். ரெக்வஸ்ட் கொடுங்க, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், ஓகேவா? சண்டை போடக்கூடாது. ரூம் மேட்ச்சு கூப்பிட்டு போகிறீங்களா, ரூம் மேட்சோடு இருந்துக்கணும். அதை விட்டு வெளியே வந்து சண்டை போடுறது, இந்த மாதிரி பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி பேசுகிறது, இந்த விஷயம் மட்டும் இருக்கக்கூடாது நம்ம கிட்ட, சரியா? வீடியோ முடிஞ்சு போய்ட்டு தான் டாட்டா பை பை. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.